அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நல்லா தான் பேசிகிட்டு இருப்போம், நல்லா தான் நீண்ட காலத்துக்கு நட்பாக இருப்போம். ஆனால் ஒரு சின்ன மனஸ்தாபம் தான் ஏற்பட்டிருக்கும், ஒரு மிகப்பெரிய பிளவே ஏற்படும். இது நட்புக்கு மட்டுமல்ல, சில நேரங்களில் உறவுகளுக்கிடையேயும் கணவன் மனைவிக்கிடையே கூட ஏற்படும். ஏன் எதனால் இப்படி ஏற்படுது அப்படின்னா, நம்முடைய ஜாதகத்தில் சாஸ்திரத்தில் தப்பி தவறி கூட ஒரு குறிப்பிட்ட ராசிகளிடம் பழகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. எந்த ராசியுடன் பழக வேண்டும், எந்த ராசியுடன் நம்ம ரொம்ப கவனமாக பழக வேண்டும், அப்படி பலவிதமான சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. அந்தளவுக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுடைய சேர்க்கையை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வும் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் இருந்திருப்பாங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி கூட இப்படி இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நட்பாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன மனஸ்தாபம் தான் ஒரு மிகப்பெரிய பகையாகவே மாறிடும். அது காலத்துக்கு நீடிட்டு இருக்கும். எதிரி பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நண்பன் எதிரி ஆகிட்டான் அப்படின்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன்னா நம்மளை பற்றி எல்லா நல்ல விஷயமும் சரி, நம்மளை பற்றி எல்லா நெகட்டிவான விஷயமும் சரி நம்மளுடைய நண்பர்களுக்கு தான் ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால் நம்ம பழகும் போதே இவங்க கூட தான் பழகணும், இவங்க கூட தான் பழகக்கூடாது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம். பெரும்பாலும் யார்கிட்ட பழகினாலுமே உங்களை பற்றின ரகசியங்கள், உங்களை பற்றின ப்ரைவசியான விஷயங்கள் உங்களுக்குள்ளே இருப்பது மிகவும் மிகவும் நல்லது. சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே நட்பு ராசி பகை ராசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தப்பி தவறி கூட இந்த பகை ராசியோடு நீங்கள் உறவு வைத்து கொள்ளக்கூடாது. அப்படியே நீங்கள் உறவு வச்சுருக்கீங்க, வேறு வழியே இல்லைனா கூட நீங்கள் மேலோட்டமாக ரொம்ப டீப்பாக இல்லாமல் பட்டும் படாமல் இருந்துட்டு போயிடணும். அவங்க உங்ககிட்ட நெருக்கமாக பழகுறாங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்களை பற்றின சுவாரஸ்யமான ரகசியமான ப்ரைவசியான விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவும் எதிர்காலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராசிகள் என்ன அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் மேஷ ராசியாக இருந்தால் உங்களுக்கு நட்பு தரக்கூடிய ராசியாக சிம்ம ராசி, தனுசு ராசி, மேஷ ராசி, மிதுன ராசி, கும்ப ராசி சொல்கிறாங்க. இந்த ராசிக்காரர்களோடு நீங்கள் பழகினீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. உங்களுக்கு பகை ராசிகளாக கன்னி ராசி, மகர ராசி, கடக ராசி சொல்கிறாங்க. இந்த ராசி கொண்ட நபர்களோடு நீங்கள் பழகினீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பகையை உண்டாக்கக்கூடிய வகையில் இது அமையும். அதுபோல் தன்மை கொண்ட ராசிகள் தான் இது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஆனால் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டால் கூட மிகப்பெரிய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புண்டு அப்படின்னு நம்முடைய ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. அதனால் இந்த ராசிக்காரங்களோடு நீங்கள் பழகும்போது ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ரிஷப ராசியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நட்பு ராசிகள் கன்னி ராசி, மகர ராசி, மீன ராசி, ரிஷப ராசி, கடக ராசி. மேலும் பகை ராசிகளாக சிம்ம ராசி, தனுசு ராசி, கும்ப ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மிதுன ராசியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குரிய நட்பு ராசிகள் துலாம் ராசி, கும்பம் ராசி, மேஷம், சிம்மம் மற்றும் மிதுன ராசி. உங்களுக்கான பகை ராசிகள் விருச்சிகம், மகரம், மீனம். கடக ராசியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா விருச்சிகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி இது நட்பு ராசியாக சொல்லப்படுது. பகை ராசிகளாக துலாம், தனுசு, கும்பம், மேஷம் சொல்கிறாங்க. நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால் உங்களுக்குரிய நட்பு தரக்கூடிய ராசிகளாக தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். உங்களுக்குரிய பகை ராசிகளாக மகரம், ரிஷபம், மீனம், விருச்சிகம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கன்னி ராசியாக இருந்தால் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சிகம் நட்பு ராசியாகவும், பகை ராசியாக மேஷம், தனுசு, கும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் துலாம் ராசியாக இருந்தால் உங்களுக்குரிய நட்பு ராசிகளாக கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு சொல்லப்படுது. உங்களுக்குரிய பகை ராசிகளாக மீனம், மகரம், கடக ராசி சொல்லப்படுது. நீங்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் உங்களுக்குரிய நட்பு ராசிகளாக மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சிகம் சொல்லப்படுது. உங்களுக்குரிய பகை ராசிகளாக கும்பம், மிதுனம், சிம்மம் சொல்லப்படுது. நீங்கள் தனுசு ராசியாக இருந்தால் உங்களுக்குரிய நட்பு ராசிகளாக மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம் சொல்லப்படுது. உங்களுக்குரிய பகை ராசிகளாக ரிஷபம், கன்னி, கடகம், மீனம் சொல்லப்படுது. நீங்கள் மகர ராசியாக இருந்தால் உங்களுக்குரிய நட்பு ராசிகளாக ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம் சொல்லப்படுது. உங்களுக்குரிய பகை ராசிகளாக மேஷம், சிம்மம், மிதுனம், துலம் சொல்லப்படுது. நீங்கள் கும்ப ராசியாக இருந்தால் உங்களுக்குரிய நட்பு ராசிகளாக மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம் சொல்லப்படுது.
உங்களுக்குரிய பகை ராசிகளாக கடகம், விருச்சிகம், கன்னி, ரிஷபம் சொல்லப்படுது. நீங்கள் மீன ராசியாக இருந்தால் உங்களுக்குரிய நட்பு ராசிகளாக கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம் சொல்லப்படுது. பகை ராசியாக மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு சொல்லப்படுது. சார், ஒருவேளை கணவன் மனைவியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ராசி பொருத்தம் அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க. பெண்ணுக்குரிய ராசியிலிருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணும். அந்த கவுண்டிங் 2, 6, 8, 12 இந்த இடத்துல ஆணுக்குரிய ராசி வந்தால் அந்த சேர்க்கை தான் கணவன் மனைவிக்கிடையே கடுமையான பிரச்சனையை, மிகப்பெரிய விபரீதமான விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் 6க்கு மேலே ஒரு பெண்ணுக்குரிய ராசியிலிருந்து ஆண் ராசி 6க்கு மேலே இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பெண்ணுக்குரிய ராசியிலிருந்து 8வது இடத்துல ஆணுக்குரிய ராசி வந்தால் அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய பெற்றோர்களுக்கே பகை ராசி தான் சார் வருது அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரும்பாலும் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஜாதக ரீதியில் உங்களுக்கு தந்தை பகை ராசியாக வந்தாலும் சரி, சகோதரன் பகை ராசியாக வந்தாலும் சரி, உங்களுடைய ஜெனட்டிக், அதாவது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது. அதன் மூலம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள பகையாகவே இருந்தாலும் அதை பகையை மறந்து நீங்கள் உதவி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் ஒன்று சேர்ந்துருவீங்க. பகை ஏற்பட்டாலும் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அந்த ஜெனட்டிக், அந்த ரத்த சொந்தம் உங்களை இணைக்கும். இப்போ நட்பு ராசி என்ன, பகை ராசி என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் பழகும்போது வேறு வழியே இல்லை சார், பகை ராசி தான் இவன் கூட பழகிதான் ஆகணும், இவங்க கூட தான் நான் ஒன்றா வேலை செஞ்சு ஆகணும், இவங்க கூட ஒன்றா ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களை பற்றின ரகசியங்களையும் உங்களை பற்றின ப்ரைவசியான விஷயங்களையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பட்டும் படாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இப்போ நட்பு ராசி இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையாக, விசுவாசமாக 2 பேரும் இருங்க. வாழ்க்கையில் இன்னும் மென்மேலும் உங்களுடைய நட்பு தொடரும். நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுபோல் நட்பு ராசி கொண்ட நபர்களிடம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இந்த நட்பு ராசிக்காரர்களை சேர்த்துக்கலாம். அவங்க உங்களுக்கு காலத்தும் உதவியாக இருப்பாங்க, உங்களுக்கு அப்புறம் உங்கள் பசங்களுக்கும் அவங்க உதவியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா நட்பு ராசியை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு கெடுதல் செய்யவே செய்யாது. சில நேரங்களில் பகை ராசியை நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னராக சேர்த்து வச்சுருப்பீங்க. ஒரு கட்டத்தில் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து பிரிஞ்சு அவங்க உங்களுக்கு எதிராக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். பெரும்பாலும் நட்பு ராசியாக இருக்கும் வகையில் காலத்துக்கும் உங்கள் நட்பு நீடிக்கும், உங்கள் தொழில் மென்மேலும் வளரும். அதனால தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போதும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போதும் சரி, உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் பார்ட்னர் என்ன ராசின்னு அப்படி செக் பண்ணிட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். பகை ராசியாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினருக்கோ நட்பு ராசி இருந்து அதனால் உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த தகவலை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.